நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் வாசித்து நாங்கள் தெரிவித்து முடிக்கப் போகிறோம். ஜெபமா இருக்கிறீங்களா? ஆகவே எடுத்துக் கொள்கிற நாளாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 7-8 எடுத்து வாசிக்கலாம். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாக இருங்கள். அசரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். எசேக்கியா ராஜா சொல்லுகிறார். எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே தேசம் ஆசீர்வாதமாக இருந்தது. ஆமேன். ஒரு காலத்திலே ஆமேன் என்ன நடந்தது சபைகள் ஆமேன் நாட்களிலே அதற்கு முன்பு இருந்த பிரச்சனைகளுக்கு பிறகு அவர் வந்தது பிறகு அங்கே ஆளுகை நல்லா இருந்தது. உங்களுக்கு தெரியும் எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே தேசம் அமைதியாக இருந்தது. ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? தேவனை தேடினார்கள். ஆமேன். பலிபீடங்கள் கட்டப்பட்டு ஆமேன் அங்கே பலி செலுத்தப்பட்டு இப்படி எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆவிக்குரிய சபையில் இருக்கிற நமக்கு சில நேரங்களில் சில சம்பவங்கள் இப்படிதான் நடக்கும். ஆகவே அப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அவன் திடீரென்று என்ன நடக்கிறது? எதிராளிகள் என்ன செஞ்சிட்டாங்க? யுத்தம் பண்ண வாராங்க. சரியா? எப்பொழுதுமே எதிராளிகள் இருந்து கொண்டே தான் இருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆமீன் ஊழியத்தின் பாதைகளிலும் சபைகளிலும் நாட்களிலே ஒரு நெருக்கப்படுகிற காலத்துக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். ஆகவே அங்கே பார்க்கிறோம் எசேக்கியா நாட்களிலே தேசம் நல்ல ஆசீர்வாதமாக இருந்தது. ஜனங்கள் ஆண்டவரை பற்றி கொண்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே திடீரென்று நடக்கிறது. அந்த சனகரிப்பு என்கிறவன் என்ன செய்கிறான்? யுத்தம் பண்ணுவதற்காக ஆமீன் ஜனங்களை பயமுறுத்துகிறான். இதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள் மாத்திரம் உலகத்திலும் இன்னைக்கு ஆமீன் அரசியலும் சரி எல்லாவற்றிலும் ஒரு பயமுறுத்துகிற ஒரு பயங்கரமான ஒரு ஆவி உண்டு. பூமியில இப்ப செயல்பட்டு கொண்டிருக்கு. அந்நாட்களில் எசேக்கியா நாட்களில் செயல்பட்டு கொண்டிருந்த அந்த பொல்லாத ஆவியின் கிரியைகள் இன்றைக்கு அது எப்படி தேசங்களுக்குள்ளே ஊழியங்களுக்குள்ளே சபைகளுக்குள்ளே ஊழியக்காரர்களுக்குள்ளே எப்படியெல்லாம் செயல்படும் என்று சொல்லி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே அங்கே ஜனங்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் அங்கே எசேக்கியா சொல்ற, நீங்கள் என்ன சொல்லுங்க? இதைங்க திடம் கொண்டு தைரியமாயிருங்கள். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின் படியாகவும் இந்த நாளிலும் ஆமே நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் உபவாச நாளிலே. அப்ப நமக்கு சில நேரங்களில் என்னது நம்பிக்கை இல்லாமல் இருப்போம். ஆனால் இங்கே சொல்லுகிறார், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் எதை கொண்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அதுதான் சொல்ற திடம் கொண்டு என்று சொல்ற. திடம் கொண்டு சொன்னா பலப்பட வேண்டும். அது மாத்திரமே தைரியமாயிருங்கள். அசரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற பயப்படாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஆமே அந்த பிரச்சனையை ஆமே அதை விட பெரியவன் நம்மோடு இருக்கிறான். அம்மாவே இல்லையா? அதுதான் சொல்ற. நீங்க அந்த பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை கண்டு நீங்க என்ன செய்றீங்க? பயப்படாதீங்க. அடுத்த வசனம், நீங்கள் திடம் கொண்டு தைரியமாய் இருங்கள். அசரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் அவனோடு இருக்கிறவரை பார்க்கிறோம். சொல்லுங்க, நம்மோடு இருக்கிறவர் அதிகம். நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். நம்மோடு இருக்கிறவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இதெல்லாம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல நீங்க 15-16 எடுத்து வாசிப்பீங்கன்னா அங்கே எலிசாவின் நாட்களிலே அங்கே எலிசாவுக்கு விரோதமாக வர்றாங்க. சரியா? 6-15-16 வாசிங்கன்னா அப்ப அந்த யாரு எலிசாவுடைய வேலைக்காரன் வெளியில பார்ப்பான். பார்த்தா திரளான கூட்டம் குதிரைகள்ல என்ன செய்வாங்க? எதிர்கொண்டே வருவாங்க. அப்ப அந்த நேரத்துல வாசி பாப்பா அந்த அதற்கு அவன் பயப்படாது. எலிசா சொல்லுகிறார், வேலைக்காரனை பார்த்து சொல்றார், நீ எதற்கு பயப்பட? பாருங்க, வேதத்துல அநேக இடங்களில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பயப்படாது. ஏன்னா இந்த உலகம் பிசாசாலும் நம்ம பயமுறுத்தி கட்டி வைத்திருக்கிறார். எந்த ஒரு விஷயம் நீங்க ஒரு தவறு பண்ணிருக்க மாட்டீங்க, ஆனா உங்கள் மேல் ஒரு தவறை சொல்லி உங்களை பயமுறுத்தி வைத்திருப்பார். நீங்க செய்யாத ஒரு குற்றங்களுக்காக நீங்க என்ன செய்யப்படுவீங்க? சிறைச்சாலைக்கு போவீங்க. யோசிப்பு செய்யாத காரியத்துக்காக எங்க போனான்? சிறைச்சாலைக்கு போனான். அது போல இந்த உலகம் நம்ம எப்பொழுதுமே என்ன செய்து கொண்டிருக்கோம்? பயமுறுத்தி கொண்டே இருக்கும். எதை கண்டாலும் நமக்கு பயம். அது போல நம்ம பாருங்க, யார்? எலிசா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, வல்லமையான ஒரு மனுஷன். ஆனால் அவனிடத்திலே இருந்து இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் கண்ட அவனுடைய வேலைக்காரனுக்கு என்ன உண்டாயிட்டு? பயம் உண்டாயிட்டு. இந்த உலகம் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறது? பயம்
பயமுறுத்தி கொண்டிருக்கு, ஆதிக்கம் பயமுறுத்தி கொண்டிருக்கு, அரசியல் பயமுறுத்தி கொண்டிருக்கு, பணம் பயமுறுத்தி கொண்டிருக்கு, செல்வாக்கு பயமுறுத்தி கொண்டிருக்கு. அப்ப சிறு கூட்டமாய் இருக்கிற நமக்கு எல்லா நேரங்களிலும் என்ன நடக்கிறது? இவைகளை கொண்டு பயப்படுகிறோம். ஆனால் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி. ஆகவேதான் வாசிமகள், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். சொல்றாரு, பயப்படாத. பயம் நம்முடைய கண்களை மறைச்சிடும். ஆமாவே இல்லையா? ஜெபம் பண்ணுவோம், வேதம் வாசிப்போம், உபவாசம் இருப்போம், எல்லாம் பண்ணுவோம். பிரச்சனைன்னு வந்தோன்னா எல்லாம் பிளாங்க் ஆகிடும். அப்ப நம்ம தனியா தான் இருக்கிறோம், நமக்கு யோசனை வரும். ஆமாவே இல்லையா? அதுபோல அவன் அப்படியே இருக்கிறான், எல்லாம் செய்யறான். ஆனா என்ன உண்டாயிட்டு? அவனுக்கு பயம் என்ன உண்டாயிட்டு? பயம் வந்தவனுக்கு தெளிவற்றவனாக மாற்றிட்டு. இந்த கால வேளையில வந்திருக்கிறோம், ஜெபம் பண்ணி இருக்கிறோம். எத்தனை பேர் நம்பிக்கையா இருக்கிறீங்க? இன்னைக்கு நாங்க ஜெபம் பண்ணி இருக்கிறோம், நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறோம். ஆமாவே இல்லையா? ஆமா, நம்ம சிறு கூட்டமாக இருந்தாலும் தெய்வ சமூகத்துல ஒன்று கூடுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, 2-3 பேர் கூடுற இடத்துல நான் என்ன செய்வேன்? இருக்க மாட்டேன். அப்படியே சொல்றாரு, நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஆமாவே இல்லையா? ஆகவே நம்ம 2-3 பேர் கூடிட்டாலே நம்ம பக்கத்துல யார் வந்துடுறது? இயேசு வந்துடுவார். ஆமாவே இல்லையா? அதுதான் பெரிய ஒரு விசேஷித்தமான. 2 பேர் கூடிட்டாலே போதும். ஒரு கணவன் மனைவி கூடிட்டா 3வது பிள்ளைகள் ஜெபிக்க வராங்களே என்னமோ தெரியாது, இயேசு அந்த இடத்துல வந்துடுவார். ராமேஸ்வரம், என் ஊழியக்காரன் எங்க இருக்கிறானோ அங்கே நான் என்ன செய்வேன்? அவனோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறான். ஆமாவே இல்லையா? அதனாலதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு தைரியம் இருக்கு. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல அங்கேயும் ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்கே யோவான் என்ன எழுதுகிறான் பார்ப்போம். வாசிமகள், பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருப்பதை விட உங்களிலும் இருக்கிறவர் பெரியவர். கரங்களை தட்டி தேவனை படைத்து 4 நாள் தானே வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். தேவனால் உண்டானபடினாலே நீங்கள் என்ன செய்றீங்க? ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கீங்க. ஆமாவே இல்லையா? நீங்கள் நான் யாரால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமாவே இல்லையா? முதல் மனிதனாகி ஆதாமை உருவாக்கினது போல ஆண்டவர் என்ன செய்யலாம்? அடுத்தடுத்த சந்ததிகளாக தேவன் தான் நம்மளை உருவாக்கி இருக்க. அந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷராக இருக்கட்டும், ஏற்றுக்கொண்டவனாக இருக்கட்டும், ஏற்றுக்கொள்ளாதவனாக இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், எந்த மொழியா இருக்கட்டும், எந்த இனமாக இருக்கும், என்ன கலராக இருக்கட்டும், ஆண்டவர் தான் என்ன செய்கிறாரு? உண்டாக்கி இருக்கிறார். அதில் நீங்களும் நானும் பாக்கியவான்கள், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமாவே இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடினாலதான் ஆண்டவர் சொல்றாங்க, இங்க பிள்ளைகளை நீங்க தேவனால் உண்டாகி இருந்தோம் ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிற உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ராமேஸ்வரம், அதுதான் உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட நீங்கள் நானும் என்னது பாக்கியவான்கள். காரணம், உலகத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தில் செலுத்துவார்கள். ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல, எங்களுக்குள் இருக்கிற பெரியவர் ஆதிக்கம் செலுத்துகிறவராக இருக்கிறார். அதனால நாங்கள் எதை குறித்து என்ன செய்ய முடியாது? கவலைப்படவே கூடாது. ஆமாவே இல்லைங்க? ஆகவே இங்கே நாங்கள் பார்க்குற இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிற பொழுது நாமே அங்கே யார் எசேக்கியேல் கொஞ்சம் சரி பயப்படல. அதுக்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கிட்டு வந்தீங்கன்னா அங்கே அவனுக்கு பயங்கரமான பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். எதிராளியான அந்த ராஜாக்களும் அந்த ராஜாக்களுடைய ஜனங்களும் வந்து என்ன செய்வாங்க? இவங்களை பயமுறுத்தி கொண்டே இருப்பாங்க. அப்படி பயமுறுத்தி கொண்டு இருக்கிற பொழுது வாசிப்போம் அதே அதிகாரத்தில் 2 நாளாகமம் 32 20 வாசிப்பாங்க. இது நிமித்தம் எசேக்கியாவும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். ராமின் சொல்லுங்க. அப்ப தேசத்திலே நன்மை உண்டாவதற்கு தேசத்தின் தலைவர்களோடு கூட தேசத்தில் இருக்கிற நீங்களும் நானும் ஒன்று கூடுகிற பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், அது சத்துருவின் போராட்டங்களாக இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வான்? அதற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமாவே இல்லை? ஏசாயா 37:1 வாசிமகள். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்ட பொழுது வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடித்துக் கொண்டு, அப்படின்னா என்னது? பிரச்சனையை கேள்விப்பட்டவன வாரான், யுத்தம் பண்ண வருகிறான். அவங்க என்ன செய்யறான்? ராஜா என்ன செய்யறான்? போருக்கு சேனைகளை ஆயத்தப்படுத்தவில்லை. சேனைகளின் கர்த்தராகிய தேவனை தேடுகிறான். ஆமாவே இல்லையா? எப்படி தேடுகிறான் சொன்னா வாசிக்க பாஸ்டர். தன் வஸ்திரங்களை என்ன செய்துட்டான்? அப்படின்னா என்னது?
அந்த ராஜ வஸ்திரம் அந்த மேன்மையை அவன் கிழித்து ரெட்டு உடுத்துகிறான். ஆமென். பழைய ஏற்பாட்டின் படியாக ரெட்டு உடுத்துகிறது என்பது எதை குறிக்கிறது? தன்னை தாழ்த்துகிறார்கள் தேவ சமூகத்திலே. ஆமென். ஒப்புரவாகிறார்கள், உபவாசிக்கிறார்கள். ஆமென். ஆமென். ஏசாயாவுக்கு சொல்றான், வாசிங்க. உடுத்திக்கொண்டு எங்க போயிட்டாரு? யுத்தம் நடக்க போகிறது. எங்க போயிட்டான்? ஆலயத்துக்கு. நீங்களும் நானும் பிரச்சனை பட்டோம்னா எங்க ஓடக்கூடாது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடக்கூடாது, வக்கீலை தேடி போகக்கூடாது, நீதிமானை தேடி போகக்கூடாது. குழந்தைகள் சொல்லப்படுகிறது போல நீங்கள் அங்கங்க போகக்கூடாது. நீங்க போக வேண்டிய ஒரே ஒரு இடம் எது? தேவனுடைய ஆலயம். ஆமென். ஆமென். ஆகவே அங்கே ராஜா என்ன செய்கிறார்? ஏன்னா ராஜாவுக்கு அவ்வளவு என்னது, அவர் காலத்துல தான் என்னது தேவாலயம் மீண்டும் ஆமென் செயல்பட்டது. ஆமென். அங்கே ஜனங்களை கொண்டு வந்து என்னது பண்டிகை செய்யப்பட்டு பலி செலுத்தப்பட்டு தேவாலயம் பரிசுத்தமாக்கப்பட்டு இப்போ அங்க ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இங்கே இப்போ இன்னும் ஒரு பிரச்சனை வந்தோம். நம்ம யோசிக்கல, இவ்வளவு காரியங்கள் ஆண்டவருக்கு செய்து எனக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு சொல்லி முடங்கி கொண்டு இருக்கவில்லை. எங்கே போக வேண்டுமோ அங்கே போறார். ராமின் சொல்லுங்க, வாசிங்க பாஸ்டர், வாசிங்க. கேட்ட பொழுது கிழித்து ரெட்டு உடுத்திக்கொண்டு பிரவேசித்து ஆபத்து வந்துருச்சு. என்ன செய்யணும்? கடவுளை தேடணும். ஆமாவே இல்லையா? அதுதான் இந்த உபவாச நாட்கள். ஆமே. நமக்கு பிரச்சனை வர்ற நேரம் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஆமே நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிற பொழுது, உபவாசித்து ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 55:6 என்ன சொல்லுங்க? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். சொல்லுகிறார். கர்த்தரை என்ன செய்யணுமா? கண்டு அடையத்தக்க சமயம். நமக்கு என்ன சமயம்? பிரச்சனைகள் வருகிற பொழுது அந்த சமயத்தில் நம்ம என்ன செஞ்சிடணும்? கடவுளை விட்டு விலகி போய் வேற மனுஷ தயவை தேடக்கூடாது, அவரை தான் தேடணும். அதனால தான் ஏசாயா சொல்லுகிறார், ஆசி மகள் அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுகிறார். ஆண்டவர் நம் சமூகத்தில் இருக்கிறார். நம்முடைய சமூகத்தில் இருக்கிறபடினா நாங்கள் என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆகவே தான் நாங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே வாசித்தது போல 2 நாளாகமத்திலே 32:20 சொல்லுங்க. இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் என்ன செஞ்சாங்க? பிரார்த்திக்கிறார்கள். ஆண்டவர் சமூகத்தில் போய் விண்ணப்பித்து வேண்டுதல் செய்து அதுக்கு பிறகு பாருங்க, வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். ராமேன் சொல்லுங்க. ஆமாம், நம்மவே இல்லையா? அது மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போ வானத்தை நோக்கினா என்னது? சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிற ஸ்தலத்தை நோக்கி நீங்களும் நானும் கூப்பிடுகிற பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். தானியேலை குறித்து பார்க்கிறோம். தானியேலுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். அவனை யாரை சிங்க குகைக்குள்ள போட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தானியேல் இது எல்லாவற்றையும் கேட்டு கொஞ்சமும் பயப்படவில்லை. ஆமாவில்லையா? ஆமா, அதரியம் கொள்ளவில்லை. என்ன செய்தான்? வல்லமை போல ஜன்னல்களை திறந்து எருசலேமை நோக்கி என்ன செய்கிறான்? ஜெபம் பண்ணுங்க. ராமின் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் பிரச்சனைகள் வந்தோம், நம்ம என்ன செய்யறோம்? ஜன்னலை மூடிட்டு அப்படின்னா என்னது? சபையே நினைக்க இந்த ரோட்ல தான் போவோம், இங்கதான் சபைக்கு வருவோம் ஓய்வு நாள். ஆனா பிரச்சனை வந்தாலும் நேரம் போறது. ராமின் சொல்லுங்க. கண்ணுக்கு 8 தூரத்துக்கு போறது. அவங்க இங்கே பார்க்கிறோம் வரும். ஆமா, அவர் என்ன செய்கிறார்? ஜனங்கள் எல்லாம் திறந்து வைத்துக் கொண்டு அவர் ஜெபிக்கிறார். ஆமாவே இல்லை? ஆமாம், பாருங்க. அந்த மாதிரி நீங்களும் நானும் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? இவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிறது 21. அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. பெரிய சேனை அனுப்பல, பிரச்சனைக்கு பெரிய ஒரு சேனை அனுப்பல. அவர் என்ன செய்யறாரு? ஒரு தூதனை அனுப்புகிறார். கரங்களை தட்டி தேவனை. இந்த மாலை வேலை, இந்த பகல் வேலையில வந்திருக்கிற நீங்கள் நான் ஏழுத்துல எல்லா ஜெபங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறான்? தூதனை அனுப்புகிறார். சொல்லுங்க. நீங்கள் பிரச்சனைகளோடு உபவாசித்து ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு தூதனை அனுப்புகிறார். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். யாரு? அப்போஸ்தலர்ல பார்க்கிறோமே. என்னது? 10 கொர்நேலியு. ஆமே, என்ன செய்யறாரு? கொர்நேலியு ஜெபம் பண்றாரு.
ஜெயம் பண்றாரு. அவன் ஐஸ்வர்யவான், ஒரு குறையுமே இல்லை. ஆனால் அவனுடைய உள்ளத்தில் ஒரே ஒரு குறை, நானும் என் ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். தனக்காகவும் தன் ஜனங்களுக்காக வேண்டி அவன் வேதனைப்பட்டு அவன் என்ன செய்கிறான்? பகல் வேலையிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் பார்க்கிறார். அது உகந்த ஜெபம். நம்ம எல்லாம் ஜெபிக்கிறது நமக்காகத்தான், நம்மளுடைய தேவைக்காகத்தான். தக்காளி பழம் வெள்ளை கூடிடுச்சுன்னா தக்காளிக்காக ஜெபிக்கிறதுன்னு, கத்திரிக்காய் வெள்ளை கூடிட்டா இதுக்காகத்தான். அவனும் தனக்காக அல்ல, தானும் தன் குடும்பமும் செல்வாக்காக இருக்கிறோம். இது போதும், உலகத்திலே நாங்கள் இப்படியே ராஜாக்களாகவே வாழ்ந்துருவோம், அதிபதியாக இருப்பவன் அல்ல. இவைகள் எல்லாம் வெறுமையானது, நாங்கள் தேட வேண்டியது உண்டு பரலோகம். ஆகவேதான் இவர்கள் வானத்தை நோக்கி அபயம் விடுகிறார்கள். ஆமாம் இல்லையா? அப்ப அவன் வானத்தை நோக்கி அபயம் விட்ட பொழுது நல்லா கவனித்துக் கொள்ள. நம்ம ஜெபம் எப்பயுமே இப்படி தலையில துணியப்படி கீழே பார்த்துக்கிறீங்க, கீழே இருந்து ஒண்ணு வராது, பாதாளத்திலிருந்து பிசாசு தான் வருவான். நீங்க என்ன செய்யணும்? வானத்தை நோக்கி. உங்களுக்கு அதை நான் சொன்னேன் ஆரம்பத்திலே. நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம இப்ப என்ன, இங்கே ஒரு டவர் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. அப்ப டவர் வச்சிருந்தா கீழே பார்த்துக்கணும், எங்க பார்க்கணும்? மேல பார்க்கணும். ராமன் சொல்லுங்க, நம்ம இல்லையா? அப்ப அவன் மேல பார்த்து ஜெபிக்கிறான். ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்யறாருன்னு ஒரு தூதனை அனுப்புற. தூதன் வந்து என்ன சொல்றாரு? உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன்னுடைய தான தர்மங்களும் என்ன செய்யப்பட்டது? பாருங்களேன், நம்ம ஜெபமே பண்ணிக்கிட்டா போதாது. ஆமாப்பா, மற்ற பக்கத்தில் இருக்கவங்க என்ன செய்யணும்? உதவி செய்யணும். ஆமா இல்லையா? ஆமா, நமக்கு பக்கத்தில் யாரும் வந்தாங்கன்னா என்ன செய்யணும்? அது உகந்த உபவாசம்னு ஏசாயா 58 சொல்றாங்க. இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், துணி இல்லாதவங்களுக்கு துணி கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், அனாதைகள் இருக்கவங்களுக்கு அவங்க என்னது பராமரிக்க. இதுதான் உபவாசத்திலே ஒரு பெரிய உபவாசம்னு சொல்றாங்க. ஆமாவா இல்லையா? அதுபோல அவன் தானும் தன் குடும்பமும் என்ன செய்யறாங்க? ஆமை தர்மம் செய்கிறார்கள், தேவனோடு உறவாடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறபடினால்தான் தேவன் என்ன செய்கிறார்? நாளிலே தூதனை கர்த்தர் அனுப்பினார். ஆமாம். அதுபோல இங்கே ஏசாயாவும் யாரு எசேக்கியேலும் ஒன்று சேர்ந்து அவங்க என்ன செய்ய பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயம் விடுகிறார்கள். அனுப்பினார். ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினார். அப்படியே சனகெரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினார். சொல்லுங்க, செத்த முகமாய். உங்களுக்கு விரோதமாய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எப்படி போகணும்? அது நீங்க எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. வந்தாங்க, பிரச்சனை பேசினாங்க, போகையில பாத்தீங்களா முகம் செத்து போச்சு. சொல்லுங்களேன், நம்ம பாஷையில தானே எழுதி இருக்கு. நம்ம பாஷைக்கு வந்துடணும், நம்ம பேசுறதுக்கே வந்துடணும். நம்ம பேசுறதுக்கு வந்தா தான் நமக்கு புரியும். அல்லாது போனா நபர்கள் முகங்கள் ஒளி இல்லாம அப்படியெல்லாம் இல்லை, செத்த ஆகாது இருக்கிறாங்க. இதுதான் நமக்கு பெரிய, எனக்கு தமிழ்ல பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா பாருங்களே, வரையில் எப்படி வந்தான்? உங்களை என்னது கொல்லணும் அழிக்கணும் வரான். ஆமாவே இல்லையா? பிசாசன் எதுக்கு வரான்? கொல்லவும் அழிக்கவும் பறிக்கவும் உங்களோட வேண்மையெல்லாம் இல்லாம போகும் செய்வான். ஆனால் வந்து மோதினது பிறகுதான் தெரியும் என்னது, இவர்களோடு இருக்கிறவர் பெரியவர். இவர்கிட்ட நம்ம என்ன செய்ய முடியாது? மோத முடியாது. அவர் மேல் மோதினவர்கள் நசுங்கி போவார்கள். அவர் வந்து விழுந்தார்னா செத்து போவார்கள். ஆமா இல்லையா? வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினான். அவன் அப்படியே சனகெரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். ஆமென். வருகிற பொழுது எப்படி வந்திருப்பானா இருக்கும் இல்லையா? அவர்கள் அடிக்கணும், கொல்லணும், அழிக்கணும் அதெல்லாம் நினைச்சு வருவாங்க. ஏன்னா நாட்களிலே என்ன செய்தா எசேக்கியா? தேவனுக்கு உகந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நீங்கள் தேவனுடைய உகந்த காரியத்தை செய்கிறபடினால்தான் அவன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அநேக போராட்டங்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஆமாவே இல்லை? ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், விசுவாச பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆமே நீங்கள் உண்மையா இருக்கிறபடினா சோதனைகள் வரும். உண்மையே இல்லாமல் தான் உங்களுக்கு என்ன வராது? சோதனையே வராது. நீங்க பேசாம இருக்கலாம். அப்படி பேசாம இருந்தீங்கன்னா நினைக்க வேண்டியதுதான், நமக்குள்ள பெரியவர் இல்லை, நம்ம தான் பெரியவர். அப்ப இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு பெரிய சவுண்டெல்லாம் காட்டிட்டு கடைசியில இல்லாம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே செத்து முகமாய் தேசத்துக்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய
சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி அவன் போட்டார்கள். நீங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கிட்டா போதும், அவ்வளவுதான். நீங்க பின்னுக்கு கத்தி ஏத்திட்டு போகக்கூடாது. புரியுதா? ரெண்டுல ஒண்ணு பார்க்கன்னு சொல்லி நீங்க என்ன செய்யக்கூடாது, நீங்க சண்டைக்கு போகக்கூடாது. பாருங்க யாருன்னு வாசிக்கலே வசனம், கோயிலுக்குள் பிரவேசிக்கிற அவங்களோட கோயிலுக்கு அவன் ஆராதிக்கிற அந்த பாகாலுடைய அதுதான் அவனை ஏவி விட்டுச்சு, போயிட்டு செய்யணும், யுத்தம் பண்ணுன்னு சொல்லிட்டு. இப்ப என்ன நடக்குது, அவனுடைய கற்பப்பிறப்பான சில அவனை வெட்டி போட்டார்கள். ஆமா, நீங்க என்ன செய்யக்கூடாது, நீங்க யுத்தம் பண்ணக்கூடாது. உங்கள் யுத்தம் ரெட்டுடுத்தி தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி வானத்தை நோக்கி அபயம் விடுகிற பொழுது உங்களுக்கு விரோதமாய் வருகிறவனை அவன் சொந்தக்காரனை என்ன செய்வான், போட்டு தள்ளிடுவான். சொல்லுங்க, போட்டு தள்ளிடுவான். இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசரியருடைய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். விலக்கி ஆதரித்து. ஏன்னா எசேக்கியா அவன் காலத்திலே தேவனை பற்றி கொண்டான், தேவாலயத்தை கட்டினான், ஜனங்களை சத்தியத்தில் வழி நடத்தினான். பலி செலுத்தாமல் இருந்த நாட்களிலே பலி செலுத்தினார்கள். பண்டிகை இல்லாத நாட்களிலே பண்டிகை. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் புத்தகத்தில், ஏசாயா புத்தகத்தில், நாளாகம் புத்தகத்தில் எல்லாம் இந்த எசேக்கியா ராஜாவுடைய காரியங்களை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே அடுத்த வசனம் சொல்லுது, அநேக பேர் என்ன செஞ்சாங்க, கர்த்தருக்கென்று உச்சிதங்களையும். பாருங்க, அதான் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமா, நீங்க என்னது, கர்த்தரை நீங்க சரியா தேடுகிற பொழுது என்னது, அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார், எதிராளியை மேற்கொள்கிறது மாத்திரம் அல்ல, அவர்கள் என்ன செய்கிறார், எல்லா தீங்குக்கும் அவர்கள் என்ன செய்கிறாரு, விலக்கி ஆதரித்து காத்துக் கொள்கிறது மாத்திரமல்ல, அடுத்த காரியம் சொல்லுகிறது. ஆமே, அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஜனங்கள் இப்ப எப்படி இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறனால என்ன செய்யறாங்க, தேவ ஆலயத்துக்கு என்ன செய்யறாங்க, காணிக்கை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு செப்பரேட். ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவ ஆலயத்துக்கு ஒரு பக்கம் காணிக்கை கொடுத்துட்டு உச்சிதங்களை கொண்டு வந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. நம்ம இல்லையா? அப்ப நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற பொழுது என்ன நடக்கும், உங்களை கர்த்தர் பாருங்க, எவ்வளவு பாருங்க வசனம் பாருங்க, யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு உச்சிதங்கள் அப்படின்னா என்னது, விலை உயர்ந்தது. ராமின் சொல்லுங்க. நீங்க விலை உயர்ந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும், கர்த்தரிடத்தில் உண்மையாக இருக்க வேண்டும், உத்தமமாக இருக்க வேண்டும், அவரை தேடுகிற சமயத்திலே தேட வேண்டும். பிரச்சனைகள் வந்தோடனே மனுஷனை நாடி ஓடி, அதிகாரிகளை நாடி ஓடி, அல்லது சொந்த செல்வாக்கை தேடி, எனக்கு செல்வாக்கு நான் யார் தெரியுமோ அப்படியெல்லாம் நம்ம நினைக்க முடியாது. அவன் என்ன செய்கிறான், ஓடுகிறான். இந்த நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியா என்ன செய்யறான், தீர்க்கதரிசியை தேடி ஓடுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் கடவுளை தேடி ஓடணும். பிரச்சனைகள் வருகிற பொழுது, ஆமை பிரச்சனைகள் வரும், உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னபடினாலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அங்கே நாங்கள் வாசித்தது போல ஏசாயா 37 போல ரெட்டு உடுத்துகிறான். ராஜா என்ன செய்கிறான், தன்னை தாழ்த்துகிறான். ஆமை தாழ்மை உள்ள இருக்க கர்த்தர் என்ன செய்கிறான், கிருபை அளிக்கிறார். நமக்கு அந்த தாழ்மை வேணும், சபைக்கு வருகிற நமக்கு தாழ்மை வேணும், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை வேணும். இப்படியெல்லாம் செய்கிறதை கர்த்தர் என்ன செய்வான், உற்று நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமா இல்லையா? ஆகவே அந்நாட்களிலே ஆமை நீங்கள் வாசிப்பீர்களானால், நீங்கள் வீட்டில் போய் வாசிப்பீங்கன்னா 2 ராஜாக்கள் 18-27 நீங்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா, இந்த ராஜாவை குழப்பும்படியாக, எசேக்கியா ராஜாவை குழப்பும்படியாக அந்த நாட்களிலே ஒரு ஆவி ஒன்று இருந்துச்சு. அதுதான் ரப்சாக்கே என்று சொல்லி ஒரு ஆவி. அது நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அப்போ இந்த ஆவி தான் என்ன செய்து, அந்நாட்களிலே அந்த ராஜாவையும் சரி அந்த தேசத்து ஜனங்களையும் என்னது அவமானப்படுத்தும்படியாக அருவருப்பான வார்த்தைகளை பேசி தேவனை தூசித்து ஜனங்களை என்ன செய்யறாங்க, அவல நிலைக்கு கொண்டு வருகிறார்கள். அது இந்த நாட்களில் நடக்குது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த கடைசி நாட்கள் இந்த ரப்சாகேங்கிற ஆவி சபைகளுக்கும் வந்துடுச்சு, அரசியல்களும் வந்துட்டு. இப்போ அந்நாட்கள்ல நம்ம பார்த்தோம்னா ஆமேன், அரசியல்வாதிகளையோ அல்லது யாரை குறித்தும் என்னது தவறா பேச மாட்டாங்க. ஆனா இன்றைக்கு ஆமேன் என்ன செய்யறாங்க,
இந்த சேனல் மூலமாக நீங்க பார்த்தீங்கன்னா தேசத்தின் தலைவர்கள் தைரியமாக பேச்சு உரிமை இருக்குங்கிறதுக்காக தலைவர்களை குறித்து அருவருப்பான வார்த்தைகளை பேசுகிறாங்க. எவ்வளவு பயங்கரம்! அப்ப இந்த பொல்லாத ஆவி இது கடைசி காலத்தில் என்ன செய்யுது? அவமானப்படுத்தும்படியாக மனுஷனை துணிகரமாக முகத்துக்கு முகம் பேசிட்டு பின்னால போயிட்டு என்ன செய்யறாங்க? அவமானமான சொற்களை சொல்லி பேசுறாங்க. அதுபோல இந்த நான் சொன்ன வசனங்களை நீங்க வீட்டில் போய் வாசி பார்த்தீங்கன்னா அவ்வளவு கீழ்த்தரமான ஒரு வசனத்தை அவன் என்ன செய்வான்? ரப்சாக்கி சொல்லுவான். அப்ப அந்த அளவுக்கு என்னது இந்த உலகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? மாயமாலமாய் போய்கொண்டிருக்கு. யாருக்கும் பயப்படாத படிக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு பொல்லாத ஆவிக்குள் இன்னைக்கு சபை சிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிகள் சிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஊழியக்காரர்கள் சிக்கப்பட்டிருக்கிறார்கள், தேசத்தின் தலைவர்கள் சிக்கப்பட்டிருக்கிறார்கள், உயர் பதவியில் இருக்கிறவங்க சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆமே, அந்த அளவுக்கு இந்த மீடியாவும் என்ன செய்கிறது? ஜனங்களை அவமானப்படுத்தி வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கு. ஆகவே நீங்களும் நானும் இப்படிப்பட்ட அவமானங்கள், நிந்தைகள், வேதனையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எசேக்கியா தீர்க்கதரிசியை போல, எசேக்கியா ராஜாவை போல என்ன செய்ய வேண்டும்? ஆமோஸ் ஆமோஸின் குமாரனாகிய தீர்க்கதரிசனத்திலே போக வேண்டும், தீர்க்க தரிசனங்களை வாசிக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? வேத வசனங்களை வாசிக்க வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்க என்ன செய்யணும்? நல்ல பலப்பட வேண்டும், நல்ல செபிக்க வேண்டும். ஆமா, இல்லைன்னா இந்த கடைசி நாட்களில பலவிதமான காரியங்கள் நம்மை மூழ்கி நம்ம என்ன செய்யும்? கொண்டு போடும். ஆகவே உங்களை எதிர்த்து வருகிறவன் கொல்லப்பட வேண்டும், ஆனால் நீங்கள் மீட்கப்பட வேண்டும். ஆகவே எசேக்கியா நாட்களிலே அவர்கள் கர்த்தரை தேடினபடினாலே கர்த்தர் எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி அவளை காத்துக் கொண்டார். அதுபோல இந்த உபவாச நாளிலே வந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தரை உண்மையாய் தேடுகிற பொழுது கர்த்தரை வசனத்தை கடைசியை வாசி முடிப்போமா? 32:7 வாசி முடியுமா? தினம் கொண்டு அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் சொல்லுங்க, நம்மோடு இருக்கிறவர் அதிகம், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவனோடு இருக்கிற மாம்சபுயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினார். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். நீங்கள் நான் இந்த கால வேளையிலே அவர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, அபயம் எடுக்கிற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, உற்சாகமாக வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, உண்டு. நம்மோடு சொல்கிறார், வெற்றி பவனி சொல்கிறார், என் ராஜா உன்னை சொல்கிறார். எல்லாம் சொல்வோம். மேற்கொள்ள